ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. நீவா என் ஆறுமுகா, பூவழகான மால் மருகா, உன் தாய் நெஞ்சின் ஏக்கத்தை நான் பாடவா, அருள்வாய் கருணை முருகா. பரமசிவன் போற்றும் திருமகன் என்றாலும், பரந்தாமன் கொண்டாடும் மருமகன் என்றாலும், பார்வதி நான் வெறும் தாயல்லவோ. கைலை மலை கடந்தே, கைலை மலை கடந்தே, பழனி மலை எழுந்தோய், மரகத மயிலேறிவா, திருக்குமரனே குருகுவனே நீவா என்றாறு முகா, பூவழகான மால் மருகா. தைப்பூசத்தோட சிக்னிஃபரன்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டிவைனிட்டி கூட அசோசியேட்டட் இல்லையா. ஆருத்ரா அப்படிங்கிறீங்க, திருவோணம் சொல்கிறீங்க, மூலா நட்சத்திரம்ன்றீங்க. மூலா நட்சத்திரம்னா ஆஞ்சநேயருக்கு, திருவோணம் பெருமாளுக்கு, திருவாதிரைன்றது சிவனுக்கு. அந்த மாதிரி பழனி ஆண்டவனுக்கு இந்த தைப்பூசம் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. எல்லா எனர்ஜியும் ஒன்றே தான், ரெண்டாவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி கடவுள்னு கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் கடவுள் நிலையை அடைஞ்சவங்க தான். கடவுள் ஒன்றே ஒன்று தான், ஏகன் அநேகன். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டானோ தான் ஆன்மீகம் என்பது. ஏக் அநேக். அப்போ முருகர், பிள்ளையார், ராமர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் யாருன்னா நீங்கள் தான். அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க. ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் வந்தார். அவர் ஏகதந்தம் கஜானகாங்கிற மாதிரி ஒத்த கொம்பும் உழைச்சிருக்கும். விபாண்டக ரிஷிக்கும் ரம்பைக்கும் பிறந்தவர். அவர் பெரிய தவமெல்லாம் செஞ்சார். ராமருடைய பிறப்புக்கு அவர் தான் காரணமாக இருந்தார், புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி. ஸோ அது பிள்ளையார். சனத்குமார ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், பிரம்மாவுடைய 4 புத்திரர்களில் ஒருத்தர். பிறந்த உடனே போய் அப்படியே உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு 1000-2000 வருஷம் ஆன உடனே சிவபெருமான் நேரில் போகிறார். போயிட்டாப்பா, உன் தவத்தை மெச்சினேன், நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ என்னவோ எதிரில் வந்து நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குற. இதுலேருந்து உனக்கு எங்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போலகுது, அதனால் உனக்கு என்ன வர வேணும் கேளுன்றார் சனத்குமாரிஷி. இப்போ சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், பிரம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தமமான மகன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தடவை நீ மகனாக வந்து பிறக்கணும்பா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பட்டு எனக்கு ஒரு நாள் ஒரு தாட் வந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், அதில் நான் தேவ சேனாதிபதி, தேவர்களுக்கு சேனாதிபதியாக சண்டை போடுற மாதிரியும் வந்துச்சு. எங்கள் அப்பாவை போய் கேட்டேன் பிரம்மாவை. அவர் சொன்னார், இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எழுதலை, எப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கோ அந்த மாதிரி நடக்கும் போ அப்படின்ட்டாரு. அப்படி ஒரு தேவாசுர இதுதான் வந்துச்சுன்னா நான் தேவசேனாதிபதியாக வர்றபோது உனக்கு மகனாக வரம்போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிற பார்வதி, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்க போகுது அப்படிங்கிற. இப்போ சொல்கிறார் சனத்குமார், நீ யாருமா? நான் ஒரு மனைவி, அவர் பாதி நான் பாதிங்க. அவர் தான் எனக்கு கேட்டார், வரம் கேட்டார், கொடுத்துட்டேன். அதனால் நான் தாயாரோட கர்ப்பத்தெல்லாம் பிறக்கிற மாரி எனக்கு ஐடியாவே கிடையாது, அதனால் உனக்கெல்லாம் பிறக்க முடியாது.
பார்வதி என்னங்க இந்த மாதிரி சொல்லுது இந்த குழந்தை, நான் இல்லாமல் எப்படி வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வருது. என்னன்னா 7 கிருத்திகை பெண்கள் இருந்தாங்க, 6. அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க சரவண பொய்கையில் உட்காந்து, உலகத்திலே உத்தமமான பிள்ளை எங்களுக்கு தான் பிறக்கணும்ன்ட்டு. யாருக்கிட்ட? மகாவிஷ்ணு கிட்ட. மகாவிஷ்ணு 6 பேருமே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வரம் கொடுத்துட்டா மற்ற 5 பேர் சாபம் விட்டுருவாங்க. அதனால் அவர் போய் சொல்கிறாரம்மா, உலகத்திலே உத்தமமான பிள்ளை சிவனுக்கு தானே, அவர் உலகத்தில் பிறக்க போகிறாரு, அதனால் நீங்கள் அவருக்கு செவிலித்தாயர்கள், அந்த குழந்தை பிறந்த உடனே அவருக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குற ஃபாஸ்டர் மதர்ஸாக இருங்க, அப்போ உங்கள் பிள்ளை தானே முருகன் அப்படின்னு. அவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் தி திங். அப்போது சிவனுடைய நெற்றி பொறியிலிருந்து இவர் வராரு, பார்வதியினுடைய கர்ப்பத்தில் வரணும் இல்லையா, அந்த மாதிரி சண்டை போடுது. அவர் சொல்கிறார், பஸ்மாசூரனுக்கு நான் வரம் கொடுத்தேன், தலைமையில் கை வச்சாக்க சாம்பல் ஆகிடுவாங்கன்ட்டு, அவன் எந்த தலைமையிலேயே கை வைக்க வந்தான், நான் ஓடினேன், அப்போ ஹஸ்பண்டை காணுமேனு நீ அப்படியே உருகிட்ட, அதுதான் சரவண பொய்கை. அப்போ உன் உடம்பு தானே, அது உடம்புல தானே கர்ப்பம் வரும், அதனால் சரவண பொய்கையில் அந்த குழந்தையை அவங்க தாங்கட்டும், அப்போ உன் கர்ப்பத்தில் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ சிவனுடைய நெற்றியிலிருந்து கிளம்புகிற 6 பொறிகள் சரவண பொய்கையில் வருது. அதை கிருத்திகை பெண்கள் 6 குழந்தைகளாக வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அந்த 6ஐயும் ஒன்றா சேர்க்குறாங்க. அதனால் 6 தலை 12 கையோட 3 முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் சுதிக்க நின்ற ஈராத சோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி போற்றி என்ற நிலையில் முருகப்பெருமானுடைய அவதாரம் இந்த உலகத்தில் யார்கிட்ட இருந்து வந்தது? அந்த ரிஷி சனத்குமார ரிஷிக்கிட்ட இருந்து வந்தது. அப்போ நவநாத சித்தர்கள் இருக்காங்க, அவங்க தான் வீரபாகு தேவர் முதற்கொண்டு அந்த 9 முருகனோட பாடி கார்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க நவநாத சித்தர்கள்ங்கிறவங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் ஒரு புராண கதை இருக்குது, அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும். அதனால் கடவுளுங்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு லைட்டு ஃபேனு டியூப் லைட்டு, அந்த மாதிரி இருக்கிறது ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுள் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஃபேனு ஏர் கண்டிஷன் ஹீட்ரு கூட. அந்த மாதிரி ஒரே கடவுள் எனர்ஜி இந்த உலகத்தில் ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் பிறந்தவங்க கிரகித்த போது அவங்க இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுறாங்க. அவங்க தான் நீங்கள் பார்க்குற சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம். அதனால் கடவுள் ஒன்றே ஒன்று, உனக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. முருகர் முதற்கொண்டு ராமர்ன்றீங்க நீங்கள், ராமர் யார்? ரிஷியசிருங்க மகரிஷியினுடைய ஆசீர்வாத பலத்தால் அவர் யாகத்தில் வச்ச பாயசத்தை கொடுத்து வந்தவங்க. ராமலட்சுமண பரத சத்ருக்கர்கள் மனுஷனாக தானே பிறந்தாங்க. கிருஷ்ணர் யார்? ஒருத்தி மகனாய் தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஜெயிலில் பிறந்து யசோதியினுடைய மகனாக வந்து யமுனையினால் கடந்து போய் வளர்க்கப்பட்டவர். மனுஷனாக தானே பிறந்தார். ஏசுநாதர் என்ன? ஜோசப் என்ற கார்பெண்டருக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர். புத்தர் பிறந்தார், யசோதிக்கும் சுத்தோதனருக்கும் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார், ராமர் பிறந்தார், காஞ்சி பரமேஸ்வரர் பிறந்தார், ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார். உலகத்தில் யார் பிறக்கலை? பிறந்தவன் அந்த நிலைகளை தொட்டாங்கிறது தான் பெருமை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலை அடைந்தானுங்கிறது தான் பெருமையை தவிர ஏதோ ஒரு மிராக்கலாக ஆகாசிலேருந்து அப்படியே வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லையா. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தவங்க அவங்களுடைய கடவுளில் கொஞ்சம் ஒசத்தி காட்டுறதுக்காக உண்டாக்கின மனோ தத்துவ ரீதியான விஷயங்கள். அதனால் உனக்கு டவுட்டே தேவையில்லை, எல்லாருமே ரிஷிகள் சித்தர்கள் தான். அவங்க தான் இந்த உலகத்தில் இந்த கடவுளாக அறியப்படுகிறார்கள். நீ கூட நல்ல செய். யார் உன்னை கடவுள்? ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் நீ கடவுள் ஆகிவிடுவேன். எல்லாருக்கும் ஒரு கடவுள் நீ யாருமே இது வரைக்கும் உலகத்தில் வந்ததே இல்லை. தெர் இஸ் நத்திங் கால்ட் ஏ யூனிவர்சல் காட். இயேசு ஒரு 30% ஜனங்களுக்கு, முகமது நபி ஒரு 15 to 20% ஜனங்களுக்கு. இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முக்கு தான் இவங்கெல்லாம் கடவுள். உலகம் பூராவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கடவுள் ஒரே ரிலிஜன்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவங்கெல்லாம் செஞ்சது. ஸோ விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, மதங்கள் எல்லாமே போய் தான். அது இந்து மதம் ஆகட்டும், ஜெயின மதம் ஆகட்டும், புத்த மதம் ஆகட்டும், சமண மதம் ஆகட்டும், எல்லாம் போய் தான். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி சூரியனுடைய கிரகணங்கள், த ரேஸ் ஆஃப் த சன், சாக்கடையிலையும் விழும், ஆற்றுலையும் விழும், மலை மேலேயும் விழும்,
மண்ணு ரோட்லேயும் விழும். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாரையும் அரவணைச்சிக்கு போகிற ஒரு மதம் உருவானா நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மதம் உலகத்தில் வரல அப்படின்னாரு. அக்பர் பாஷா ட்ரை பண்ணான், சூரியனை கடவுளாக்கிடலாமான்னு பார்த்தான். ஏன்னா உலகம் பூரா சூரியன் இருக்குது. அதனால் டெய்லி அவன் வந்து தீனிலாகின்னு பேர், அது மொட்டை மாடியில்னு சூரியனை கும்பிட்டுன்னு தான். அவனால் சூரியனை கடவுளாக்க முடியல. ஆனால் அவன் பவர்ஃபுல் ஆகிட்டான். ஏன்னா சூரியன் மற்ற 8 கிரகத்துக்கு பவர் கொடுக்குது. அவன் சூரியனையே கும்பிட்டுன்னு இருந்ததுனால அவனுக்கு நல்ல பவர் கிடச்சி முகலாய வரலாற்றில் பேர் பெற்ற ஒரு சக்கரவர்த்தி அக்பர் பாதுஷாவாக மாறி போயிட்டான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிராமர் இருக்கார். அவரும் மனுஷன் தானே. மனுஷனாக பிறந்தபோது சீதையை காணவன்னு அவரும் தான் தேடுறாரு, அவரும் தான் அழுகுறாரு. அவருக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அகஸ்திய ரிஷி, வாப்பா நான் வந்து உனக்கு சூரியனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், அவர் ஒரு தைரியத்தை கொடுப்பாருன்னு ஆதித்ய ஹிருதயத்தை சொன்னார். இப்போ ஆதித்ய ஹிருதயம் எந்த கண்டத்தில் வருது? ஆனானப்பட்ட ராமரே டென்ஷனாக இருந்தார். அப்போது அவருக்கு தைரியம் வர்றதுக்காக சொல்லப்பட்டது தான் ஆதித்ய ஹிருதயம் என்பது. இப்போது பெரிய பெரிய மகான்கள் வர்றாங்க உலகத்தில். இப்போ ஆதிசங்கராச்சாரியார் உலகத்தில் வர்றார். அவர் திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்கத்திநாதருங்கிற சிவபெருமான். வடக்கத்திநாதர்னா வடக்கு திசையில் இருக்கிற கைலாசம்னு அர்த்தம். ஸோ திருச்சூரில் நீ போனேன்னா வடக்கத்தினார் கோயிலில் நெய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த சிவலிங்கத்து மேலே எப்போ பாரு நெய் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அவருக்கு கூட பின்னால் மாற்று மதத்துக்காரங்கெல்லாம் செய்வன செய்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய குரு சொல்கிறார், குரு கோவிந்த பகவத் பாதர், பயங்கரமான செய்வினை பண்ணிட்டாங்க, அவன் சாப்பாட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க, அதனால் நீ நேராக வந்து இதுக்கு போ, திருச்செந்தூருக்கு போ, அங்கே சத்ரு சம்மார மூர்த்தியாக சுப்பிரமணியன் உக்காந்துன்னு இருக்கான், அவர் தான் உனக்கு இந்த சேவினியை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ அவர் திருச்செந்தூருக்கு வராரு. வந்து அங்கேயே உட்காந்து பூஜை பண்ணிக்கிறார். இவர் எப்பெல்லாம் உட்காந்து பூஜை பண்ணுறா ஆதிசங்கரர், ஒரு பாம்பு வந்து முருகன் காலை இப்படி கட்டிக்கின்னுட்டு இப்படியே இருக்கும். இவர் ஒரு நாள் பார்க்குறாரு, இது என்ன பாம்புன்ட்டு. பார்த்தா அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதவன்ற ஆதிசேஷனுடைய அம்சம். அதனால் அவர் பாம்பு வடிவத்தில் வந்து முருகங்காலை கட்டின்னு என் சிஷ்ய புள்ள ஆதிசங்கரனை எப்படியாவது இந்த சேவினையிலேருந்து காப்பாற்றுன்னு சொன்னாங்கன்றது கூட அப்படி வந்து தான் சுப்பிரமணிய புஜங்கம்னு நீங்கள்லாம் பாடக்கூடியது. இப்படி எந்த ஒரு மகானாக இருந்தாலையும் ஆனானப்பட்ட இவர் இருந்தார், அவருக்கும் சேவினை செஞ்சாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகான்கள் வந்தாலையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ எவ்ரி ஒன் சஃபர்ட். எந்த ஒரு மகான் எடுத்தாலையும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கு. ஒரு நேரத்துக்கு புத்தர் அவர்கிட்ட விஷம் வச்சு கொல்லணும்னு ஒரு ஏழை பொம்பளையை அனுப்புகிறாங்க. அவர் பார்க்குற அதில் விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. அவருக்கு வருத்தம், நான் வந்து ராஜகுமாரன் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் உறுப்பினுங்கிறதுக்காக புத்தராய் சுற்றின்னு இருக்கேன், எனக்கு கூட இந்த மாதிரி உணவில் விஷம் வச்சு கொள்கிறாங்களான்னு சொல்லி தெரிஞ்சே சாப்பிட்டு செத்தார். அவர் அதில் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டார். ராமானுஜர் இருந்தார், அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அவர் டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிடுவார், பிக்ஷா வந்தனம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஐயர் பொம்பளைக்கிட்ட நாங்கள் கொடுக்குற சாப்பாடு அவருக்கு கொடுன்ட்டு, இந்த பொம்பளைக்கு தெரியாது அதில் விஷயம் இருக்குதுன்னு. அவருடைய ஃபேஸு ஒன்றும் அவருக்கு புரியல. அது கை தடுக்கி கீழே விழுதா, அதை அவர் நாய்க்கு சாப்பிட்டுட்டு அது செத்து போகுது. உடனே ராமானுஜர், ஒரு சன்னியாசி பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான், அதுக்கு கூட இந்த உலகத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்களா, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. தன்னுடைய சிஷ்யனாகிய ராமானுஜர் சாப்பிடாமல் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய குருவாகிய திருக்கோஷியூர் நம்பி வராரு. எங்கள் திருக்கோஷியூர்ன்றது காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வராரு, எங்கேக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. அங்கே தான் ராமானுஜர் இருந்தார். அப்போ ராமானுஜர் முதல்ல இருந்தது காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் அங்கே போனார். குரு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் போகிறாரு. அந்த காவிரி ஆற்றினுடைய சுடு மணலில் குருவை எங்கே பார்த்தா கீழே விழுந்து கும்பிடணும்னு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் அப்படியே விழுறாரு. அவர் கீழே விழுற போது தூக்கணும், குரு எந்திரின்னு சொல்லி தோளில் தட்டணும், அப்போ தான் இவர் ஏழணும். அவர் சொல்லவே இல்லை, இவர் அப்படியே கிடக்கிறாரு. அப்போ அவருடைய சிஷ்யம் ஒருத்தருக்கான், கிடம்பி ஆச்சான்னு பேர். அவன், சாமி உங்கள் குரு கிடக்கிறாரு, நீங்கள் எழுங்கோ அப்படின்னு ராமானுஜரை பிடிச்சி தூக்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறார், ராமானுஜர் இனிமேல் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, அவரை அன்பாக பரிவாக பொறுமையாக பார்த்துக்கிறதுக்கு யாராவது தேடுவாங்க, அதனால் நீ தான் மாட்டினா, இனிமேல் நீயே அவருக்கு சமைச்சு போடு, அவர் உன் சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்ல, பிச்சை எடுக்க வேணான்னு சொல்லி அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையிலுமே
வந்து இதுதான் நடக்குது. புத்தர் வந்தால் உணவில் விஷம் வச்சிடறாங்க, இயேசு வந்தால் சிலுவையில் போட்டுறானுங்க இல்லையா, சாக்ரட்டிஸ் வந்தால் இது கொடுத்துட்றானுங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் போனாங்க. எந்த ஒரு மகானையும் இந்த உலகம் மதிச்சதா சரித்திரமே கிடையாது. இவங்க தொந்தரவு தான் கொடுப்பாங்களே தவிர இவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு பொண்டாட்டி பிள்ளை கட்டி விட்டு சொத்து பத்து விட்டு ராஜாங்கத்தை விட்டுட்டு வந்து முறவாசல் செய்யணும். அவ்வளோ துரோகம் பண்ணுவானுங்க, அவ்வளோ நன்றி இல்லாமல் இருப்பாங்க. அதையும் மீறி நாம் ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். கனவுகளை பற்றி கேட்குறாங்க. ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, கனவும் நிஜ வாழ்க்கையே அப்படிங்கிறார். ராமானுஜ சித்தாந்தம். நமக்கு 5 உடம்பு இருக்குது. சோத்தில் வர்றது அன்னமய கோஷம், மூச்சு காற்றில் இயங்கிறது பிராணமய கோஷம், பிராணம் போய்ந்தா அப்படின்வாங்க. அந்த மாதிரி 3வது இருக்கு இல்லையா, அது மனதினாலான ஒரு உடம்பு. அதுக்கு மனோமய கோஷம்னு பேர். கோஷம்னா உடம்பு, மனதினாலான உடம்பு. ஸோ அந்த மனதிலான உடம்பு உன்னுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் நீ தூங்குற போது ரயிலில் மிஸ் பண்ணுற மாதிரி, தண்ணியில் முழுகிற மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி விதவிதமான காட்சிகள் வருது இல்லையா, அதெல்லாம் கூட உன்னுடைய ஏதோ ஒரு பிறவிக்கு தொடர்புடைய விஷயங்கள். அது உங்கள்கிட்ட பதிவாயிருக்கு, உன்னோட மெமரி சிப் மாதிரி அது. ஸோ அதில் இதெல்லாம் உன்னை பாதித்ததோ அதெல்லாம் உன்னுடைய கனவு நிலையில் உனக்கு வருது. இப்போது ஒரு நிஜமாக 1 மணி நேரத்தில் நடக்க வேண்டியது கனவுல 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுவும் நிஜமான அனுபவம் தான். ஆனால் ராமானுஜர் அதை நிஜம்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே விஞ்ஞானமயம், அறிவை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கு மேலே ஆனந்தமயம். ஆனந்தமயம்னா என்ன, எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத ஒரு தண்ணியில் இருக்கிற மீன் தண்ணியை சாப்பிடும், தண்ணியில் தூங்கும், தண்ணியில் ஷீட் பண்ணும், அந்த மாதிரி ஆனந்தத்திலே மிதக்கிறது ஆல் த டைம். அதுதான் ஆனந்தமய கோஷம். அந்த நிலை தான் மகான்கள், சித்த புருஷர்கள் இதெல்லாம். அவங்க எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமன்ற மாதிரி வர்றதை அவங்க அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. அதனால் அவர்கள் சந்தோஷப்படுறதும் இல்லை, துக்கப்படுறதும் இல்லை. அந்த நிலை 5வது நிலை. ஆனந்தம்னா அதுதான். ஆனந்தம்ன்றது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதுன்றது இல்லை, எதனாலும் பாதிக்கப்படாத நிலை. ஆனால் அதுதான். அப்போ இது எந்த நிலையை உனக்கு போகும்னா, எதிரதா கொள்வார்க்கு இல்லை எதிர வருவதான் நோய். திருவள்ளுவர். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பாதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை யாருக்கு வரும்னா, நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். நல்லது வந்தால் என்ன, கெட்டது வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டெடினஸ் வருது. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை அடைஞ்சிட்டாக்கா நீ நான் சொல்கிற நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாதிச்சிருவேன். 2 நாள் ஜுரம் வந்தால் உனக்கு கஷ்டமாகி போகுது இல்லையா, அந்த ஜுரம் வந்து கொஞ்சம் முனக்கு அதுலேயே ஒன்று டென்ஷன் ஆகிவிடுவேன். ஏதோ உலகத்திலேயே வராது வியாதி உனக்கு மாத்திரம்தான் வந்துடுற மாதிரி. அதனால் எதுலேயுமே என்ன ஆனாலையும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு பாங்கு இருக்கு இல்லையா, அது 5வது. எதனாலும் பாதிக்கப்படாது, எதையும் பாதித்து விடாது ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பில் நீ குப்பையை தூக்கி போடு, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குப்பை கூட நெருப்பாயிடுதா. அந்த மாதிரி a thing which cannot be polluted, தன் கூட சேர்ற எதையுமே அது தானாக மாற்றிவிடும். போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். எல்லாத்தையும் அந்த நெருப்பு எப்படி மாற்றுதோ அந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குது. அதுக்கிட்ட ஒரு இரும்பு வருது. அந்த இரும்பு மாத்திரம் சுத்தமாக இருந்ததுன்னு வை, கொஞ்ச நேரத்தில் அது அட்ராக்ட் ஆகிட்டு இந்த இரும்பு கூட காந்தமாகி போயிடும். அந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்குது, அதை வச்சு 100 விளக்கு ஏற்றலாம். மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனவங்க இந்த உலகத்தில் மற்ற தீபங்களை, எரியாத தீபங்களை எல்லாம் ஏற்றுகிறார்கள், காந்தமாக மாறி விடுகிறார்கள். அந்த மாதிரி காந்தமாகி ரொம்ப பெரிய காந்தமானால்தான் உங்கள் ஐயப்பசாமி காந்தமலை ஜோதின்னு அவரை நம்பி ஒரு 5 கோடி பேர் போகிறாங்க. யார் போனாலே அவங்க லைஃப்பில் அடுத்த வருஷம் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டாடுறாரா இல்லையா? எப்படி கொண்டாட முடியுது? அவ்வளோ தவிர்த்த பண்ணின்னு உட்காந்துக்கிறாரு. அவர் எதுவுமே வேணான்னு உட்காந்துக்கிறாரு. யாதனின் நீங்கியான் இடும்பை இதன் நோதல் அதனின் அதனில் தனக்கு எதுவுமே வேணான்ற ஒரு நிலையில் உட்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன வேணும், யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துனேங்கிறாரு. அப்போ அவர் அந்த குக்குடாசனம்னு பேர், கோழி மாரி இருக்கும் அவர் உட்காந்துக்கிறது, இப்படி உட்காந்துருப்பார். அந்த உட்கார போது இந்த அடி வயிற்றில் இருக்கிற நெருப்பு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி அவருடைய தவம் ஏறிக்கிட்டே இருக்கும். நீ 1 கோடி பேர் போய் கும்பிட்டாலையும் அவருடைய பவர் அவரது அப்படியே இருந்திருக்கும். அப்படியே தான் அந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கிறது. யோக நரசிம்மர் அந்த நிலை.
ஐயப்ப சாமி அந்த நிலை. ஸோ அது ஒரு யோகத்தில் ஒரு நிலை. அந்த நிலையில் அவர் பாட்டிக்கு உட்காந்து இருக்கார். நீ சொல்கிறது அவருக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவரே உட்காந்துட்டாரு, அவ்வளோதான். நீ போய் விளக்கு ஏற்றிக்கோ, அவர் காந்தம், நீ போய் உங்கள்கிட்ட இரும்பு இருக்குதா கொஞ்சம் பியூரிஃபை பண்ணின்னு போ, 48 நாள் வேறு எது நீ கூட காந்தமாகி போயிடுவேன். இதான் கன்செப்ட். சங்கரம் சிவசங்கரம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் தரிசனம் கிடைப்பதற்காக 48 நாள் தாங்கள் விரதம் இருந்தபோது அவர் தரிசனம் கிடைக்காத விரக்தியில் தாங்கள் அண்ணாமலையாரை திட்டிய போது அந்த கோவிலின் ஐயர் வந்து, சார் நீங்க திட்டலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த காலத்திலேயே நீங்க பித்தான்னு திட்டலையா என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் முற்பிறவியில் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்ததும் பித்தா பெரை சூடி பெருமானே அருளாளா என்று தேவார பாடலை பாடியதும் அந்த ஐயருக்கு எவ்வாறு தெரியும்? அப்படியானால் தங்களிடம் கோவில் ஐயராக வந்து தரிசனம் கொடுத்தது அந்த அண்ணாமலையாரா? இல்லை, அதாவது அந்த கோயிலில் நார்மலாக இருக்கிற எல்லா ஐயருங்களும் நல்ல சிவ பூஜை பண்ணுறவங்க. ஸோ கடவுள் நம்மக்கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற போது இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ். தெய்வம் மானுஷ ரூபேன அப்படின்னு அர்த்தம். கம்பராமாயணத்தில் ராமரை பற்றி எழுதுகிற போது மானுடம் வென்றதம்மா அப்படின்னு தான் கம்பர் எழுதுவான். அதனால் நம்மக்கிட்ட உள்ளகிற சிவபெருமான் பேசணுன்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிற யாரோ மூலமாக பேசுவார். அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஐயர் என்ன தான் பேசுகிறான்றது அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பித்து பிடிச்ச மாதிரி வந்து ஏதோ சொல்லின்னு இருப்பாங்க. அப்படி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கும். எப்பயுமே ஒரு கடவுளுங்கிறது நீ சினிமாவில் பார்க்குற மாதிரி கருட வாகனத்துலேயும் மயில் வாகனத்துலேயும் வந்துட்டு பக்தா நான் முருகன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபார்மில் வருவாங்க. இப்போ நான் கைலாசம் எத்தனை தடவை போய்க்கிறேன். சிவனுடைய இல்லை அங்கே இருக்கிற தெய்வ வடிவங்களுடைய தரிசனங்கள் கிடைக்கணுன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்படி கிடைக்காது. நான் பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி கிடைக்காது. உனக்குள்ளோ வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி வரணும். தவம் பண்ணால் தான் அது வரும், தியானம் பண்ணால் தான் அது வரும். இப்போ அந்த உடம்புல நீ இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இந்த உடம்புல 1 மணி நேரம் நீ பேசுகிறத அந்த உடம்புல 10 நிமிஷத்தில் பேசிடலாம். ஆனால் நீயும் அதெல்லாம் நிஜம். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். ஒரு நாள் ஒரு கார் வந்து நிற்கிது. அவருக்கு தெரியும் கார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு ரெடியாக சாவியோடு நிற்கிறாரு. காஞ்சி மகாபெரியவர் உங்களை கூட்டின்னு வர சொன்னாருங்கிறாங்க. காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. காஞ்சிபுரத்துக்கு வராரு. பரமாச்சாரியார் உட்காந்துருக்காரு. இவர் எதிரில் போய் உட்காந்துக்கிறாரு நமஸ்காரம் பண்ணிட்டு. இப்படியே ஒரு அரை மணி நேரம் 2 பேரும் கண்ண முடின்னு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் திருப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. காரை கொண்டு வந்து ஆள்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும்னு உனக்கு தெரியணுமாங்கிறாரு. இதான் சொல்ல, நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையே, நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையே. இல்லை அவர் சொன்னார், கோவிந்தபுரத்தில் ஒன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபம் பண்ணுற பகவத் நாம போதேந்திராளுடைய சமாதி இருக்குது, ஜீவ சமாதி. நீயும் ராமநாமம் தானே உபதேசம் பண்ணுற, அதனால் நீ அங்கே போய் இருந்துக்கிறியா, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு திருவண்ணாமலையே பிடிச்சிருக்குன்னு. அப்போனா நல்லா இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவங்க 2 பேரும் பேசாமத பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது. இது மைண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுது. அதே மாதிரி 700 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு பெரிய மகான் சிவபிரபாகர சித்தயோகின்னு பேர். முதல்ல புனலூர்கிட்ட இருந்தார். அதுக்கப்புறம் சபரிமலை போகிற வழியில் பட்டணந்திட்டா இல்லையா அங்கே இருந்தார். நான் அவரை 3 தடவை பார்த்துருக்கேன் லைஃப்பில். முதல் தடவை நான் அவரை பார்க்க போகிற போதே அவருக்கு கேர்டேக்கர் மாதிரி ஒரு கேரளா அம்மா இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொல்லிவிட்டு உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ண சொல்லியிருந்தாரு அப்படின்னு. நான் வரப்போகிறது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி சப்பாத்தி அவியல் பண்ணி ஏன் பண்ணி வைக்க சொல்கிறாரு இல்லையா? அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் மைண்டில் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி மாயம்மா இருந்தபோது அவருக்கு அணுக்க தொண்டராக ராஜேந்திரன் ஒரு ஆள் இருந்தார், சாதாரண ஆள். ஆனால் மாயம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் சொல்லுவார், செய்வார். இப்படி ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளை ரெடி பண்ணிக்குவாங்க. அப்போது சப்பாத்தி அவியல் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் இப்படி நல்லா 6 அடி, ஆனால் படுக்கிறது 2 அடியில் இருப்பார். இவ்வளோ தான் சோஃபா. நான் அவர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுறேன். அப்போது அவரும் பேசலை, நானும் பேசலை. ஆனால் அது ஃபுல்லாகவே கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன், அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அது நமக்கு புரியும். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம்
எல்லாமே அந்த பேசாத பெரும்பற்ற புலியூரான பேசாத நாளெல்லாம் பண்ணுறது ஒரு நிலை. சாமியை பற்றி எப்பயுமே பேசின்னு இருக்கிறது. இந்த மாதிரி சித்த முருஷர்கள் கிட்ட வாய் திறந்து ஒன்றும் பேசாமல் மைண்ட்லேயே பேசுறதுங்கிறது இன்னொரு நிலை. அந்த மாதிரி நான் நிறைய மகான்கள்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கேன், நிறைய மகான்கள்கிட்ட பேசியிருக்கேன். அது அனுபவத்தில் தான் உனக்கு புரியும். இல்லைன்னா நீ வந்து சினிமா ட்ராமாலாம் பார்த்துவிட்டு அதில் வர்ற மாதிரி தான் வரும் போலக்குது. சிங்கத்து மேலே அம்பாள் வரும், மயில் மேலே முருகர் வருவார், அப்படியே அங்கே ஒரு மின்னல் அடிக்கும், இப்படிலாம் நீ கற்பனை பண்ணுவோம். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நான் வந்து ஒரு 11 தடவை கைலாசம் தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் எனக்கு வந்து கங்கை தரிசனமாச்சு, முருகர் தரிசனமாச்சு, இந்த மாதிரி வரிசையாக எனக்கு ஆன தரிசனங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து இந்த சிவனை மாத்திரம் இன்னும் பார்க்கலன்னு சொன்னேன். யார்கிட்ட? யோகி ராமசுரத்குமார் சாமிகிட்ட. அப்போ யோகி என்ன பண்ணார், இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி சாயந்தரம் உங்களோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நடந்து வந்தாரா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். அவர் தான் சிவன், உனக்கு அவரை அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாதது உந்தப்பா எந்தப்பா அப்படின்னாரு. அப்போ வருவாங்க ஏதோ ஒரு ஃபார்மில் நம்மக்கிட்ட, அவர் எங்கிட்ட பேசினே வர்றார். இது ஒரு தடவை. இன்னொரு தடவை சிவன், சிவனுடைய மனைவி ரிஷி பத்னி கைலாசத்தை சுற்றி இப்படி நடந்து போகிற இடத்துல நான் என்னை உட்கார சொல்கிறாரு, அவரும் உட்காந்துக்கிறார். அந்த அம்மா எங்கள் 2 பேரையும் பேசுறதை பார்த்துக்கினே இருக்குது. அப்போ அவர் நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார். இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு, கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, நீ தொண்டு செஞ்சுட்டு நீ வந்துடலாம், நீ பழைய இடத்துக்கு வந்துடலாம். அந்த நிலை முடிஞ்ச உடனே நீ எந்த குடும்பத்தில் பிறந்தியோ அந்த குடும்பத்தில் செத்து போனவங்களுக்கு தேவசம்லாம் பண்ணோம் இல்லையா, அது நீ பண்ண வேண்டாம், உனக்கு நான் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். ஆனால் நீ ஒரே ஒரு தடவை கருப்பு எள்ளியும் எண்ணெயும் கொண்டு போய் பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒன்றையே பார்த்துட்டேன், நான் ஏன் அங்கே போய் கொடுக்கணுன்னு. இல்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அதனால் நீ அங்கே கொண்டு போய் கொடுத்தியானா உன் கணக்கு முடிச்சுடுவாங்க, அப்புறம் நீ இந்த தவசம் அமாவாசை மாலாயெல்லாம் பண்ணது தேவையில்லை அப்படின்னா. சரின்னு நானும் கைலாசத்துலேருந்து வந்து போனேன். அந்த கோயிலுக்கு போன போது அங்கே இருக்கிற ரயில் எங்கிட்ட நேராக ஓடியாந்தான். நான் இந்த கட்டைக்கு பின்னால் தாங்கிறேன். என் கையில் இருக்கிற எள்ளு எண்ணெய் வாங்கிட்டு போய் நேராக பார்த்தீங்கன்னா நான் காலில் வச்சான். இப்படியெல்லாம் நடக்கும், உனக்கு புரியும் என்ன நடக்குது உன்னை சுற்றிங்கிறது உனக்கு பல வகையில் புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவம், அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அந்த அனுபவம் அவங்களுக்கு தான் வரும். இப்போ நீ சாப்பிட்ட காத்தால இட்லி புளிக்குழம்புன்னா அது உனக்கு தான் தெரியும். யார் சாப்பிட்டாங்களோ த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இன்னுவாங்க. அவங்கவுங்களுக்கு வர்ற அனுபவத்தை வச்சு தான் அவங்கவுங்க அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் வள்ளலார்னு சொல்கிறாரு, பசித்திரு, அனுபவங்களுக்காக வெயிட் பண்ணு, பசித்திரு, தனித்திரு, சும்மா இந்த ஊருக்கு அதெல்லாம் பேசின்னு கும்பலில் போயிருக்காத, தனியாக இருக்க கற்றுக்கோ, தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா, நிதி ஏகாந்தம் இனிது அப்படிங்கிற மாதிரி. தனித்திரு. விழுத்திருன்னா உன்னை சுற்றி எப்போ வேணால் எந்த அனுபவம் வேணால் வரலாம். ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் காசி விஸ்வநாதருடைய தரிசனம் வேணும்னு சொல்லி காசிக்கு போகிறாரு. எதிரில் ஒரு புலையன் தோல் பையில் தண்ணி எடுத்துன்னு வந்து, ஏதோ தாகம்னு சொன்னியே, தண்ணி குடிக்கிறியா அப்படின்றான். வேறு ஆன்றாரு, நீ ஒதுங்கிறது எனக்குள்ளே இருக்கிற சாமியை பார்த்தா இல்லை என்னுடைய இந்த புலையனுடைய வடிவமான இதை பார்த்தான்னு. அப்போ அவருக்கு புரியுது, இந்த ஆள் சாதாரண ஆள் இல்லைன்னு. பார்த்தா 4 வேதங்களை 4 நாய்களை மாற்றிட்டு எதிரில் நிற்கிறான் சிவபெருமான் காசி விஸ்வநாதர். அப்போ அனானப்பட்ட ஆதிசங்கரர் உனக்கெல்லாம் இப்படி கடவுளை கும்பிடணும் கற்றுக் கொடுத்தவர், அவருக்கே சிவபெருமான் வந்தால் புரியல. அர்ஜுனன் பாசுபதாசனம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனத்துக்கு வரான். அங்கே வேடனாக வரான் சிவபெருமான் மல்லிகார்ஜுனர். ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியல, நான் தான் முதல்ல அம்பு விட்டேன், அன்னை தான் அம்பு விட்டேன், 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. அப்புறம் தெரியுது வந்திருக்கிறது சிவபெருமான்னு சொல்லிட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட ஒரு ஆள் இருந்தான், பின்னால் பக்தனாயிட்டான்னு வை. நீங்கள் திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசிப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேரே சோமாசிப்பாடி. அந்த ஊரில் ஒருத்தன் தான், அவன் பேர் சோமாசி நாயனார். சோமாசி நாயனார்னா என்ன, இந்த ஆந்திரா தமிழ்நாடுலாம் ஒன்றாயிடுச்சு. அப்போ சோம வேதத்தை படித்தவங்க யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு சோமயாஜுலுன்னு பேர். நீ சங்கரபரண சினிமாவில் பார்த்து இல்லையா, சோமயாஜுலு, அந்த மாதிரி அந்த வேதத்தை படித்தவங்களுக்கு சோமயாஜுலுன்னு பேர். 2 வேதம் படிச்சிருந்தாக்கா துவிதேதின்னு பேர், 3 வேதம் படிச்சிருந்தா திரிவேதின்னு பேர், 4 வேதம் படிச்சிருந்தா சதுர்வேதின்னு பேர். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சொல்லாடைகள். ஸோ அந்த சோமாசி நாயனார் நேராக சுந்தரமூர்த்தி நாயனார் வயசுக்கிட்ட வர்றார். சாமிக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு. அவர் பசலைக்கீரைன்னா விரும்பி சாப்பிடுவாருன்னு.
இவன் போய் தான் வயலில் பசலைக்கீரை பண்ணி டெய்லி ஒரு மாட்டு வண்டியில் பசலைக்கீரை கொண்டு வந்து இறக்குவான். இந்த சாமி பார்க்குறாரு, என்ன டெய்லி பசலைக்கீரை கூட்டு பசலைக்கீரை அப்படின்னு தெரியலைங்க, யாரும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டான். டெய்லி கொண்டு வந்து போகிறான். நாளைக்கு அவன் வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு. ஸோ அவன் வந்த உடனே கேட்குறான், உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு சிவதரிசனம் வேணும், உங்களால் எனக்கு அதை கொடுக்க முடியும்னு தெரியும் அப்படின்னு. சரி, ஒரு சோம யாகம் பண்ணு, யாகத்தில் என்ன நடந்தாலையும் நீ யாகசாலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. சரி, நீயும் ஒரு யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, புலையன் புலத்தி 4 நாய்களோடு வர்றாங்க. இந்த ஐருங்கள்லாம் ஓடி போடுறாங்க. ஐயோயோ அபிச்சாரம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாம் ஓடி போடுறாங்க. இவர் பார்க்குறாரு, சோமேஸ்வர நாயனார், அவர் உட்காந்துருக்காரு, இவரும் உட்காந்துக்கிறார். எல்லாரும் போகிற வரைக்கும் கடவுள் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் 4 வேதங்கள் 4 நாய்களாகவும் தரிசனம் கொடுக்குறாங்க. இப்படி தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி யூ ஷுட் டிசர்வ் டு கெட் த கடவுளுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நீ வெயிட் பண்ண வேண்டியது. அது உனக்கு புரியாமல் போகலாம், உனக்கு மாதிரி இல்லை. ஆனானப்பட்ட ஆதிசங்கருக்கு காசி விஸ்வநாதன் வந்தால் தெரியல, ஆனானப்பட்ட அர்ஜுனனுக்கு எதிரில் வர்றது சாமின்னு தான் தெரியல, ஆனானப்பட்ட வள்ளி நீ கோயில் கட்டி கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிற, அவளுக்கு கிழவனாக வந்தாக்கா முருகர் தெரியவே இல்லை இல்லையா. வயோதிகன்னு நினச்சி ஓட தானே பார்த்தா. அப்போ தானே முருகர் பிள்ளையார்கிட்ட சொல்லி யானையாக துரத்தி கொண்டாந்து வள்ளி திருமணம்லாம் பண்ணி வைக்கிறாரு இல்லையா. அதனால் மக்களுக்கு இந்த பாஷை புரியணும். உலகத்தில் எப்பயுமே கடவுள் ஒரு மனித வடிவத்தில் இருக்கும். உனக்கு புரியாமல் போகலாம். இப்போ காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். அவருக்கு நீ மாலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாக்கா அந்த மாலை இப்படி தலைமையில் போட்டுன்னுட்டு இப்படி உட்காந்துக்குவார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடம்தான் 7வது சேனல், அந்த மாலையை தலைமையில் இருக்கிற சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு எனக்கு கொடுக்கல இவங்க உனக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு மைண்டில் ப்ளே பண்ணுறாரு. நீ என்னடா இந்த ஆள் முடி மேலெல்லாம் வச்சுக்கணும் பூ அப்படின்னு உனக்கு தோணும். அதனால் உன்னால் வாசித்து காணாதது எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டான்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணாலாம் கடவுள் மாட்டவே மாட்டாது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடவுள் கிடைச்சதோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சப்கான்ஷியஸில் மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷனில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஹியூமன் ஃபார்மில் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு வந்தது இருக்கிறது மனுஷனாக கடவுளான்றது நீ புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீ அம்மந்து போ, ஒருத்தர் நான் சொல்கிற கதையெல்லாம் பார்த்துக்கினே வா, இப்படி தானே வந்தது, எல்லாமே இப்படி தானே வந்தது. அதனால் யூ ஹவ் டு ஹோல்ட் ஆன். இப்போது ராமகிருஷ்ணர் இருந்தார், அவர் காளியை கல்லான்னு நினைக்கவே இல்லை. அதனால் சாப்பிட்றியா இல்லையான்னு வாயிலெல்லாம் வச்சு ஊட்ட பார்ப்பார். அவரை பொறுத்து மாத்திரம் அந்த காளி வந்து கல் கிடையாது. இதே மாதிரி வடநாட்டில் கமலாகாந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பொம்மை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆள் போய் வாரு பொம்மையெல்லாம் வச்சு பூஜை பண்ணின்னுக்கிறான்னு. ஏன்டா எங்கள் அம்மா பொம்மை சொன்னியான்னு, ஒரு பூ இல்லை அதனுடைய அந்த காம்பை எடுத்து குத்துறாரு. அந்த பொம்மையிலேருந்து அப்படியே குபு குபுன்னு ரத்தம் வருது. பாடுறா உயிரோடு இருக்காவோ அப்படின்னு. ஸோ யாருக்கு எந்த நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கிது. நீ அதை கல்லுன்னு நினச்சா கல், சொல்லுன்னு நினச்சா சொல்லு, அவ்வளோதான். இட்ஸ் யுவர் ஓன் கமிட்மெண்ட் அண்ட் ஃபெய்த். தட் வே ஒன்லி வில் கெட் காட். இப்போ நம்ம கடவுளை பார்த்தோங்கிறது எப்படி வந்து மற்ற மக்களுக்கு புரிய வைக்க முடியும்? உங்கள்கிட்ட ஏதாவது அகல்ட் பவர் இருக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல நீல ஜோதி இருக்குது, அதனால் நான் இங்கே எதை பார்க்குறனோ அது என் எதிரில் கேமரா வைக்கிறாங்க இல்லையா, அதில் என்னால் காட்ட முடியும். அப்படி நான் காட்டினேன், நான் பார்த்த எல்லா கடவுள் வடிவங்களும் தான் அங்கே போட்டிருக்கேன். அங்கே நீ பார்க்குற எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காடும் நான் நேரில் பார்த்தது தான். எப்படி நான் காட்டுறேன்னா என்னுடைய நீல ஜோதி. இந்த சாதாரண கண்ணை வச்சு உன்னால் பார்க்க முடியாது. இந்த நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா மாதிரி இந்த ப்ளூ லைட்டில் தான் பார்க்க முடியும். ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்னு பேர். அதில் நான் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மீடியாவில் காட்டலாம். என்ன மாதிரி கடவுளை பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க காட்டலை, அவங்க இது வரைக்கும் காட்டலை. நான் தான் ஃபஸ்ட் டைம் இத்தனை ஃபார்ம்ஸும் இருக்குதுன்னு சொல்லி காட்டினேன். ஐ ஹவ் யூஸ் திஸ் மீடியம், சயின்ஸ் மீடியம், டு டெல் பீப்புள் தி டிவைன் சீக்ரெட்ஸ். தான் அந்த நீல ஜோதின்னு சொல்கிறது. இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கா? உனக்கு இருந்தால் நீயும் பார்க்கலாம், உனக்கு இல்லை. நீங்கள்லாம் பாடுறீங்க இல்லையா, நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடான்ட்டு. அந்த நீல வண்ண கண்ணன் இவன் தான். நீ நினைக்கிற மாரி புல்லாங்குழல் வச்சுன்னுட்டு பஞ்சகாட்சத்தில் நிற்கிற ஆள் கிடையாது கிருஷ்ணர். எஸ் கான் டு திஸ் லெவல். நீல வண்ண கண்ணன்
நீல் பிந்து மாதவ், மாதவம் செய்தவன், நீளமான பிந்துஸ்தானத்தில் இருக்கிறவன். இது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 2 பிந்து அங்கே அப்படின்னு. நீல் பிந்து மாதவ், நீலவண்ண கண்ணவாடான்றது இதுதான். இப்போ நான் பெரிய விஷயம்லாம் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு இது போகுது, ஆண்டனா இங்கேருந்து போகுது, ஒயிட்டாக போதா மேலே. இது எனக்கு இருக்குது, உனக்கு இல்லை. அதனால் எனக்கு இங்கே உட்காந்துட்டு ஆகாசத்தில் பேச முடியும். ஆகாசத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஏதாவது சொல்லணுன்னாலையும் சொல்லி கொடுப்பாங்க. இது உனக்கு வராத வரைக்கும் எப்படி புரியும்? 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படின்னு ராமலிங்க வள்ளலார் சொல்கிறது இதுதான். இதுதான் 7வது திரை. இப்படி தான் நான் எல்லா கடவுளையும் காட்டினேன். அதனால் இந்த நிலைகளை நீங்கள் அடைஞ்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதாவது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு நீ போகணும். இப்போது ஒரு அனுபவம் என்பது அவங்கவுங்களுக்கு வர்றது தானே. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர அருட்பிரகாசமாய் விளங்கும் சிவபெருமான் தனித்துவமாக கைலையில் விளங்குகிறார். அவ்விடம் காமதகனம் செய்யப்பட்டதாக விளங்குகிறது. அவ்வாறிருக்க சுந்தரருக்கு 2 சேடி பெண்களின் மேல் காதல் எவ்வாறு உண்டாயிற்று? அதெல்லாம் ஒளி உலகம். கைலாசம், வைகுண்டம், சித்தர்கள் உலகம், பித்திருக்கள் உலகம், இதெல்லாம் வேறு வேறு டொமைன். 14 உலகம் இருக்குது அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு காட்சியில் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நீ இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை கம்பேர் பண்ணால் புரியவே புரியாது. இந்த உலகத்தில் தான் உனக்கு 5 பூதங்களும் வேலை செய்யுது. ஆகாசம் இந்த இடத்துல இருக்குது, காற்று இந்த இடத்துல இருக்குது, மண்ணில் செஞ்ச உடம்பு இது, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அதனால் இந்த பூமியில் தான் உன்னால் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும். அங்கெல்லாம் இருந்தால் கிடையாது. அங்கெல்லாம் வெறும் லுமினஸ் ஒளியாக தான் பார்க்க முடியும். அதனால தான் பூமியில் பிறக்கணும். அரிதறிது மானிடர் ஆதல் அரிது அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ இந்த பூமியில் பிறக்கிறத விட பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த முட்டாள் ஜனங்க இந்த மானிட பிறவினுடைய மகிமை தெரியாமல் ஏமாந்து போயின்னு இருக்காங்க. இதை வச்சு தான் நீ கடவுளை அடையணும். கடவுளை அடையிறதுக்கு இதுதான் உனக்கு போட்டு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்ன்ற மாதிரி இந்த பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு உன்னுடைய உடம்பு தான் போட்டு. இதை வச்சு தான் நீ கடவுளை அடைய முடியும். இப்போ இவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே என்னன்னா ஒளி உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள். சிவபெருமான் ஒரு நாள் தான் எப்படி இருப்போன்னு பார்க்கணுன்றாங்க. எல்லாம் ஒளி உடம்பு, அப்போ தான் உனக்கு புரியும். அவங்க எப்போ பாரு நீ புலித்தோலை கட்டிக்கின்னு இருக்க, ஒரு நாளாவது நாங்கள் ஒரு கல்யாண மாப்பிள்ளை ஆட்டம் பார்க்கணுன்னு இவருக்கு கல்யாண சுந்தர கோலத்தில் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இவர் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் கைலாசில் இருக்கிற அந்த மானச பொய் இருக்கு இல்லையா, மானச சரோவர், அது இப்படி பார்க்குறாரு. பார்த்தா இவருடைய நிழல் அங்கே தெரியுது. ஸோ இவருடைய நிழல் இவர் பார்த்த உடனே இவருக்கே ரொம்ப, ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இல்லை, அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது அவருக்கு. பார்த்த உடனே ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்ற மாதிரி, சுந்தரா வா அப்படின்றார். அப்போ அவருடைய நிழல் தண்ணியிலேருந்து அப்படியே எந்திரிச்சு வருது. அப்போ அவர் தான் சுந்தரர். சிவபெருமான் விஷம் குடித்த போது விஷம் போகக்கூடாதுன்னு இப்படி தடுத்தார். அதனால் அவர் பேர் ஆலகால சுந்தரர், ஆளால சுந்தரன் பேர் வந்து, இல்லைன்னா அவர் சுந்தரர். அப்போ சுந்தரரும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவனுடைய நிழலே தான் சுந்தரர். அவருக்கு இந்த உலக ஆசைகள் வருதுன்னு தெரிஞ்ச உடனே சிவன் எப்படி நீங்களாம் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் கட்டி நீங்களே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புகிறீங்களோ, அந்த மாதிரி சிவபெருமான் உனக்கு ஆசை வந்துடுச்சு, 2 சேடி பெண்கள் பார்வதியை பார்த்துட்டு நீ பூமிக்கு போ, அவங்களையும் ஒரு அனுப்புகிறோம், பூமியில் போய் அனுபவிக்கணும். ஏன்னா மனுஷனாக தான் அனுபவிக்க முடியும். ஸோ ஒருத்தி திருவாரூரில் பிறக்கிறா, இன்னொருத்தி இங்கே திருவத்தூர் பக்கத்தில் பறவை நாச்சியார் என்ற பேரில் பிறக்கிறான், ஞாயிறு கிராமத்தில் பிறக்கிறான். அவர் உலகத்தில் பிறக்கிறாரு. தன் பிள்ளை நல்லா வளரணும்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தா கூட அந்த நாட்டினுடைய ராஜா இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கலாமான்னு கேட்டு போய் வளர்த்துக்கிறான். அதனால் வசதியாக வளர்க்குறாரு. அவர் கல்யாணம் ஆகுது, இதெல்லாம் வேறு வேறு இருக்குது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார்ன்றது யார்? சாட்சாத் சிவபெருமானுடைய ஸ்கேண்ட் வெர்ஷன், நாட் ஈவன் ஜெராக்ஸு. ஓகேவா? அப்போது நான் முதல்ல 1984 திருவண்ணாமலைக்கு போனேன். அதுக்கு முன்னே போனதில்லை. அப்போது சாமி இருந்தார் இல்லையா, விசிறி சாமியார், அவர்கிட்ட போனேன். அவர் நடுவில் நின்றுனார். யூ மேக் 1 பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. நான் 3 தடவை சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 ரவுண்ட் அப்படின்னாரு. ஃபாதர் ஐ ஹவ் சோ மச் சின்ஸ் அப்படின்னாரு. மை சன் ஐ டெல் யூ,
யோ நோ சின்ஸ் அப்படின்னாரு. மகனே சொல்கிறேன், உனக்கு எந்த பாவம் கிடையாது, உட்காருன்னாரு. அவருக்கு எதிராக உட்காரணும். ஓ சொல்கிறார், யூ நோ தி ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. தெரிஞ்சால் கூட நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் இந்த ஃபுல் கதையை சொல்கிறார். சொல்லிவிட்டு யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார், நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்த அந்த நேரம் கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்ளலாம். ஏன்னா சுந்தரர் கல்யாணத்துக்கு உட்காந்துக்கிற போது சிவபெருமான் வந்து கல்யாணத்தை தடுத்து, ஏன்னா இவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அங்கே பிறந்துக்கிறா. அதனால் இந்த பொண்ணு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுகன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த கதையெல்லாம் சொல்லிக்கினே வராரு. இவருக்கு பணம் வேணுன்னா கடவுள் கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கடவுள் போகிறாரு, சாப்பாடு வேணுன்னா கொண்டாந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லா அனுபவங்களையும் இவர் கொடுத்துட்டு, நீ வந்த வேலை ஆயிடுச்சு, அதனால் நீ வெள்ளை யானை மேலே ஏறி என்கிட்ட வந்துருன்னு சொல்லி இவருக்கு வெள்ளை யானை அனுப்புகிறாரு. அவர் போகிற போது அவருடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார், அவரும் வெள்ளை குதிரை மேலே பஞ்சாட்சரம் மந்திர ஓதி போகிறாரு. அவையார் பிள்ளையார் பூஜை பண்ணுகிறா, பிள்ளையாரேன்றா, அதெல்லாம் பூஜை பண்ணி முடின்றாரு. தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு முன்னால் கைலாச கேட்டில் அவையார் உட்காந்துக்குது. இதெல்லாம் புரியணும். அந்த அவையாராக இருந்த அம்மா தான் கிருஷ்ணவேணி அம்மா, சிவசங்கர் பாப்பா தான் சுந்தராக இருந்தவர். இந்த கதையெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்ற ஒரு அதுக்கப்புறம் சொன்னார், ஆதிசங்கராச்சாரியா அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்கிறார். அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ ஆரியாம்பாலும் அவருடைய கணவரும் திருச்சூர் வடக்கத்திநாதன் கோயிலில் போய் விரதம் இருக்கிறாங்க. அப்போ வடக்கத்திநாதனே சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்னு. அவர் தான் ஆதிசங்கராச்சாரியார். அந்த ஆதிசங்கரர் பெரிய கதை. அவர் தான் இந்து சமயத்தை இந்த மண்ணெல்லாம் சண்மதங்களை எல்லாம் துவச்சி எல்லாம் பண்ணுது. அந்த கதையெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார். இந்த 2 விஷயங்களை சொன்னார். 2 கதையும் பூவில் சொல்லிட்டு யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார் அண்ட் யூஆர் ஆதிசங்கராச்சாரியா அண்ட் யூ ஹாவ் டு டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அண்ட் கோ பேக் டு த பிளேஸ் ஃப்ரம் வேர் யூ கேம். எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, அப்பா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போயிடுங்கிற வார்த்தையை சொன்னார். 1984 சொன்னார். அது ஒரு 14, இது 25, 41 வருஷமாக இதே தான் நடந்துனே இருக்குது. இப்படி நீ யாருங்கிறதும் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதும் எல்லாமே உன்னுடைய அனுபவங்களும் உனக்கு சொல்லும். நீ எந்த ஒரு மகான்கிட்ட போனாலையும் அவங்களுக்கும் நீ யாருன்றது தெரியும், 2 பேருக்கும் தெரியும். இப்போது கோடிசாமி இருந்தார், அவர் சொல்லுவார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம்னுவார். சிவசங்கர் பாபா தான் சிவன், இவர் தான் பெருமாள் அப்படின்னு. சங்கர நாராயணன் பேர் இது. அவர் அப்படி சொல்லுவார். இவர் என்ன சொல்கிறார் விசிறிசாமியார், சிவசங்கரா has gone to greater level than அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா. அரவிந்தரை விடவும் சைத்தன்யை விட பெரிய நிலைக்கு போயிட்டார். whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. என்னை வழி நடத்துகிற அந்த அண்ணாமலையார் தான் இவரையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா is God's prime minister and my father is highly pleased with him அப்படின்னார். இவர் தான் கடவுளின் பிரதம மந்திரி, அதனால் அப்பா அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவங்களாம் இவ்வளோ பெரியவங்க. கோடிசாமி எவ்வளோ பெரியவர். அவர் ஏன் தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம்னு ஏன் சொல்லணும்? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உன்னுடைய அனுபவங்கள் வரும். அதுமா கிருஷ்ணவேணி அம்மா அவங்க ஔவையாராக இருந்தாங்க, ராமாவதாரத்தில் சபரியாக இருந்தாங்க. நான் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரியாக இருந்தாங்க. அதனால் அந்த அம்மா நம்மளை பார்த்த உடனே சொல்லுவோம், நான் உனக்கு அந்த பிறவியில் இழந்த பழம் கொடுத்தோம்பா, நீ தவம் பெருசாக பண்ணிவிட்டு இந்தமாரி வந்துட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சபரியாக இருந்தாங்க, ஔவையாராக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த அந்த நிலை மதுரை மீனாட்சியாக வந்தாங்க. அந்த அம்மா மீனாட்சியாக இருந்தாங்க. ராவணனா இருந்தால் யார்? இங்கே சிந்தலச்சேரி லாடசங்கிலி சுருளிமலை பொன்னையா சாமி, அவர் ராவணன். குருஜி சுந்தரராமன் இருந்தார் மயிலாப்பூரில், அவர் வசிஷ்டர். சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் சந்தானந்த சாமி, அவர் விஸ்வாமித்ரர். இப்படி எல்லாரும் வர்றாங்க உலகத்தில். நீ யாருன்னு நீ முதல்ல தெரிஞ்சிக்கினா அவங்கெல்லாம் யாருன்றது உனக்கு தெரியும். நீ யாருன்னு உனக்கு தெரியலன்னா அவங்கெல்லாம் இருந்தாலே நீ அவங்களே தெரிஞ்சிக்க போகிறதில்ல. இப்போது நான் ஆதிசங்கர்னு சொன்னேன். காஞ்சி மகாபெரியவர் சொல்கிறார், ஒரு தடவை யாரோ என்னை கூட்டின்னு போகிறாங்க, சாது ரங்கராஜன் நாயங்கர். யுவா அப்படின்னு என்னை கை காட்டுறார். அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது? அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். ஏன்னா ஆதிசங்கர் இல்லைன்னா எல்லா மடங்களும் எங்கேருந்து வந்தது? என்னை பற்றி ஓலையில் வரும். அந்நாளில் பரசுராம தேயமுற்று பிறப்புற்று இத்தேசம் தனக்காய் மடங்களே ஆக்கிய ஆதிசங்கரன் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயரது நாருடன் கருவதனை கருவறைதனிட்ட பெயரென உணர்க
அப்பா அம்மா பெக்கிறாங்க, ஆனால் பேர் வைக்கிறது வந்து கடவுள் தான் வைக்கிறாரு. அப்போ சிவசங்கரன் ஆதிசங்கரன் எல்லாம் ஒரே மாதிரி வரும்போது அது மாதிரி. ஸோ அது கடைசி வரைக்கும் ஒரே பேர் சம்மந்தப்பட்டது உலகத்தில் ஓடின்னு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் காரணக்காரியம் இருக்குது. தவமுடையாக இருக்கே, யார் நிறைய தவம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து உத்தமமான பிறவிகள் கிடைக்கும். ஒரு பரமபத விளையாட்டு தான் அது. தப்பு பண்ணினா பாம்பு வாயில இறங்கணும், நல்லது செஞ்சால் ஏனிலே ஏறினே இருக்கலாம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ பழைய வாசனைகள் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு இந்த மாதிரிலாம் செய்ய தோணும். கோயில் கட்டுறது, ஜனங்களுக்கு நல்லது சொல்கிறது, நல்லது செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மனசு போகும். யாகம் வளர்ப்போம், பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ நமக்கு அடுத்த ப்ரமோஷனில் வந்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி தான் சில மகான்கள், எல்லா மகானையும் நான் சொல்ல மாட்டேன், சில மகான்கள் அடுத்த பிறவிக்கு வர்றது இப்படி தான் வர்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு லிங்கில் அவங்களுக்கு தாயம் ஒழுங்காக விழுது, அதனால் ஏனியாக கிடைக்கிது, டக்குன்னு முடிக்கிறாங்க கேமு. இல்லைன்னா ஏனி பாம்பு வயல் இறங்கி திருப்பி விளையாடினே இருக்கிறாங்க. அதனால் லேட் ஆகுது அவங்களுக்கெல்லாம். நாங்கள்லாம் முடிக்க போகிறோம், என்னுடைய கேமையே முடிக்க போகிறேன். இதுதான் கடைசி, இனிமேல் உலகத்துக்கு வர போகிறதில்ல. அதனால் இருக்கிற வரைக்கும் ஏதோ நல்லது சொல்லிவிட்டு நல்லது பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், டாட்டா காட்டிட்டு. அமைச்சுக்காரில் ஒரு ஆள் சொல்ல, இவர் தான் சிவபெருமான் படிச்சிருப்பார். நான் போனதில்லை, நம்ம பசங்க யாரும் போய் படித்தாங்க. ஜோதிடர், இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. அன்பர், இது எங்கள் குருவின் ஜாதகம். ஜோதிடர், நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள். அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். திவ்ய ஸ்ருதி குறை வராது, உன் குருவுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லு. சிறந்த ஆசான், மதிப்பிற்குரிய மனிதர், நல்லா இருப்பார்னு சொல்லு, ஒன்றும் குறை வராதுன்னு சொல்லு. குருவுக்காக சிஷ்யன் பார்க்க வந்திருக்க, அவரெல்லாம் மகா குரு. இவரே குரு, நாம் எல்லாம் சிஷ்யன். இவர் மகான், இவர் தெய்வம். குருவை நான் கேட்டதாக சொல்லு. ஒரு இடம் இல்லை, எங்கே போய் கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. இந்த கும்பகோணத்துக்கிட்ட போனாங்க, நம்ம இவர் போனார், செந்தில் போனார். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆண்டோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சுடராக வந்தவேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா, சுடராக வந்தவேல் முருகா,
கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியாக தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞானப்பழம் நீ அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாடும் குடிகொண்ட முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் கூரை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கே எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வம் நீ முருகா கண் கண்ட தெய்வம் நீ முருகா எங்கள் கலியுக வரதனே அருள் தாரு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா ஹர ஹர ஷண்முகா முருகா ஹர ஹர ஷண்முகா முருகா என்று அனுதினமும் நான் பாட அருள் தாரு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா வா முருகா பதம் தா முருகா முருகா வா முருகா பதம் தா முருகா வடிவேல் முருகா எனையாள் முருகா முருகா வா முருகா பதம் தா முருகா வடிவேல் முருகா எனையாள் முருகா முருகா வா முருகா மால் மருகா சக்திவேல் முருகா மால் மருகா சக்திவேல் முருகா தாழ் பணிந்தேன் தஞ்சம் தா முருகா முருகா வா முருகா மால் மருகா சக்திவேல் முருகா தாழ் பணிந்தேன் தஞ்சம் தா முருகா தூவின சிகிமேல் வரு தூய செச்சயனே ஓவிலர் புதனே ஒழியா விழுப்பதனே சாவினி தேர்சார் தலையாய சித்துணையே ஆவி மட்கினுமே எனதாசை விட்டிடுமோ எனதாசை விட்டிடுமோ எனதாசை விட்டிடுமோ ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.